Shoot up, 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 shoot up. காதல் கேண்டிதானா கல்யாணமான பின்னே கசக்கும் வீணா ரெட்ரோ கண்களானா கட்டி கொண்ட கூட வரும் நிழலானா shoot up, 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 shoot up. அண்ணா காஃபி ரெடியா? ரெடி எடுத்துட்டு வந்துட்டோம்மா. என்னங்க நான் கேட்ட மாதிரி சூடா இருக்கா? நீங்க கேட்ட மாதிரி சூடா வரும். இன்னும் நான் காலைக்கே கொடுத்தாலே குடிக்க மாட்டேன். சூடா கேட்கிறியா? ஆமா. தாத்தா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். அந்த வயசான பாட்டி யாரு? எந்த வயசான பாட்டி? அதான் தாத்தா, அந்த மேற்கு தெருவில் கடைசி வீட்டில் குட்டியாக ஒரு வீடு இருக்கும்ல, அந்த பாட்டி. அவங்களா? அந்த பாட்டியை பற்றி நீ எதுக்கு கேட்குற? நேற்று வினோதமாக ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் அந்த தெருவில் நடந்து போயிட்டு இருந்தேன்னா அந்த பாட்டி என்னை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்தாங்க. திடீர்னு என்னை பார்த்து சஞ்சனா சஞ்சனான்னு கத்துறாங்க. நான் திரும்ப பார்த்து என் பேர் சஞ்சனா கிடையாது, கீர்த்தனான்னு சொல்கிறேன். அதையும் கேட்காம என் பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க தாத்தா. எனக்கு கோவம் வந்துருச்சு. அது 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 அவங்க ரொம்ப வருஷமாக அந்த ஊரில் இருக்காங்க. அவங்களுக்குன்னு சொந்த பந்தம் யாரும் கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு சஞ்சனான்னு. அது சின்ன வயசுலேயே இறந்துருச்சு. அதனால் அவங்க எந்த பொண்ணை பார்த்தாலும் சஞ்சனா சஞ்சனான்னு தான் கூப்பிடுவாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓ ஆமாம், அப்படியே தான் இருக்கும். எனிவே, ரொம்ப பாவமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் தான் வீடு வரைக்கும் விட்டுட்டு வந்தேன். ஏய், முன்ன யார் அங்கெல்லாம் போசனா? நேரா வீட்டுக்கு வர வேண்டியதானே? ஏம்மா, நான் பண்ணது நல்ல விஷயம் தானே, ஏன் திட்டுறீங்க? சிங்கப்பூர்ல தான் ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கேன், இங்கேயுமா ஊரை சுத்துவேன்? அப்பா அம்மா ஏன் எப்போ பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே இருக்காங்க? கனி மருந்து சாப்பிட்டியா நீ? இன்னும் இல்லைல்ல, எழுந்திரி. மருந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பாடு. வா வா. எப்போதும் இப்படிதான் தாத்தா. சரிம்மா, நீ எதுக்கு அந்த பாட்டியை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்க? காப்பியை குடி. இல்லை தாத்தா, அந்த பாட்டி என் மைண்ட்குள்ளேயே இருக்கிறாங்க. பாவம் இல்லை, இந்த வயசுலயும் இவ்வளோ தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே. அது இந்த வயசான மனசு உடம்பெல்லாம் கொஞ்சம் தளர்ச்சி ஆகிடும்ல. அது மட்டும் இல்லை, அவங்க தனியாக வேறு இருக்காங்க. வந்து கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருப்பாங்க. அதனால தான் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தாத்தா, அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஞாபகம் இருக்குதுல்ல, அங்கே கூட நீங்கள் அவங்ககிட்ட பேசுனீங்களே. அந்த ஸ்கூலு, ஆமாம் ஞாபகம் இருக்காது. அங்கே அந்த ஸ்கூலில் பிள்ளைங்கள்லாம் நிறையா இருக்கும்ல. இவங்க போய் அந்த பிள்ளைங்கள பார்த்தா இவங்க செத்து போனால் இவங்க பொண்ணு ஞாபகம் வரும்ல. அதனால தான் நான் போய் அவங்கள பார்த்து கொஞ்சம் சமாதானப்படுத்தினேன், வேற ஒன்றும் இல்லை. சரி தாத்தா. அது சரி. ஏமா நீ பாட்டியை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிய? காஃபி ஆயிட போகுது. நீ முதல்ல காப்பியை குடிமா. குடியே.
எதுக்கு வர சொன்ன? ஏய் வந்தோடனே எரிஞ்சு விழுற. உன்கிட்ட மாட்ட போற இருக்கானே. சரி சீக்கிரம் சொல்லு, எதுக்கு கூப்பிட்ட? மன்னிப்பு கேட்க. அத போன்லயே கேட்டிருக்கலாமே. கேட்டிருக்கலாம், ஆனா போன்ல கேட்டிருந்தா இதை கொடுக்க முடியுமா? எது? இத. என்னது? அப்ப இது என்னன்னு உனக்கு தெரியாது. இது பேர் பொக்கே. எதுக்கு? இல்ல சாரி சொல்லு. ஏய் நானா மறுபடியும் ஆரம்பத்துல இருந்தே வரவா? நீ மாதிரி குடி. எனிவேஸ் இன்னைக்கு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் கலந்த கோபத்துல என்னென்னமோ சொல்லிட்டேன். ஐம் சாரி. யூ ஆர் ஃபர்கிவன். பிரகாஷ் என்னோட வெல் விஷர், அவ்வளோதான். ஹீ இஸ் அ ரியலி குட் ஃப்ரெண்ட். ஒரு காலத்தில் நான் டவுனாக இருக்கும்போது அவன் என்னை பார்த்துக்கிட்டான். ஆஸ் அ ஃப்ரெண்ட், நத்திங் மோர். ஹீ பிஹேவ் லைக் அ ஜென்டில்மேன். அப்போ நான் இருந்த அந்த சூழ்நிலையில் எனி guy would have taken advantage of me. ஹலோ, எல்லாரும் அப்படி இல்லை. நான் நல்லவன், நானும் ஜென்டில்மேன் தான். தெரியும். பட் யா, பிரகாஷ் will always be special to me. புரியுது. இனிமே உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கேள்வி கேட்கவே மாட்டேன். ஓகே? சரி, நான் கிளம்புறேன். ஆஃபீஸ்க்கு போகணும். ஏய் சாரி. எத்தனை தடவை தான் சாரி சொல்லுவேன்? இல்லை, இது நான் அடுத்து சொல்ல போகிற விஷயத்துக்கு ஒரு ப்ரிகாஷனாக சாரி சொல்கிறேன். லத்திகா லுக், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். I really like it and I mean it. I want to get to know you more. இது பாரு, இது ப்ரொபோசல் இல்லை, ப்ரொபோசலுக்கு ஒரு இன்ட்ரோ. ஆந்தனி, No, listen. Just hear me out, please. உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பங்காக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் கொடு. And I promise you will not regret. நான் திரும்ப சொல்கிறேன், இது ப்ரொபோசல் இல்லை, அதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ. நீ இப்படிலாம் கூட பேசுவியா? பேசுவேனே, நல்லா பேசுவேன். ஆனால் அந்த வாய்ப்பை இது வரைக்கும் யாரும் கொடுக்கல. ஏன்னா எல்லாம் என்ன ஒரு மாதிரி கோமாளி எதனா பார்க்குறாங்க. எல்லாராலையும் சிரிக்க வைக்க முடியாது, அது ஒரு தனி டேலண்ட். தெரியுதுல, நீ மட்டும் ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்ல, வாழ்க்கை முழுக்க உன்னை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். Are you sure? பார்க்க தானே போகிறேன். Hi, Miss Rakshana. Yes, you are. We are from Welfare Association. Okay, how can I help you? Is your son's name Rahul Asukan? Yes. May I know what is this all about? Sorry, ma'am, but we have received a complaint that Rahul is being abused. What? Do not be alarmed, ma'am. We are here just to make a simple check. Hello, what check? My son is perfectly fine. You're blaming me unnecessarily. மேம், நீங்கள் செஞ்சீங்கன்னு நாங்கள் சொல்லலை. அப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்க? உங்கள் வீட்டில் வேறு யாராவது இருக்காங்களா? ஆமாம், என்னோட ஃபியான்சி விமலன். எஸ், மிஸ்டர் விமலன். அவர் இருக்காரா? இல்லை, வேலைக்கு போயிருக்காரு. ஓகே மேம், ஜஸ்ட் செக். கம்ப்ளைண்ட் பண்ணவங்க ராகுல் கையில் அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? காயமா? இங்கே பாருங்க, மை சன் இஸ் அ நார்மல் ஆக்டிவ் பாய். சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடக்க தான் செய்யும். அதுக்கு போய் அபியூஸ் அது இதுன்னு நான் அவனை தனியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். He means the world to me. நீங்கள் இப்படி சொல்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் சொல்கிறது உண்மைன்னா ஏன் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு? கம்ப்ளைண்ட் பண்ணது யாரு? சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணது யாரு? என்ன மாமா? உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். தாத்தா கிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா? ஏன் திடீர்னு? உன்னை வெளில கூட்டு போய்
உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க சொன்னது தாத்தா தான். ஆனால் இந்த கேள்விக்கு பதில் தெரியாமனால இப்படிலாம் செய்ய முடியாது. உன் மனசில் பிரகாஷ் தான் இருக்கான்னு எல்லாரும் முன்னாடி சொன்னல, அப்புறம் எதுக்கு திடீர்னு இந்த முடிவு? கீர்த்தனா, தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால தானே நீ இந்த முடிவுக்கு வந்த. சரியில்லை கீர்த்தனா, நீ உன்னை மட்டும் ஏமாத்திக்கல, உன் கூட சேர்ந்து நாங்கள் எல்லாருமே இருக்கோம். தாத்தாவுக்கு இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா. அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னப்போ எனக்குள்ள அவ்வளோ கில்ட். தாத்தாவுக்கு என்னால தான் இப்படி ஆயிடுச்சு நான் முடிவே பண்ணிட்டேன். I've been really selfish மாமா. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து தாத்தா என்னோட நல்லதுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காரு. அது எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு எனக்கு என்ன வேணுமோ அதுல தான் நான் பிடிவாதமா இருந்திருக்கேன். அது அவரை எவ்வளவு பாதிச்சிருக்கோம்ல. கீர்த்தனா, தாத்தாக்கு நடந்ததுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இல்ல மாமா, தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு அப்பா என்கிட்ட சொன்னாரு. எனக்கு தாத்தாவை நல்லா தெரியும். அவரோட ஃபேவரட் பேத்தி அவரை இப்படி டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாருன்னு அவர் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டிருப்பாரு. அதுக்காக உனக்கு விருப்பமில்லாத விஷயத்துக்கு ஓகே சொல்வியா? தப்பு கீர்த்தனா. நமக்கு பிடிச்ச மாதிரி தான் எப்பவுமே எல்லாமே நடக்கணுமா? சில சமயத்துல மற்றவங்களுக்காக செய்யற சின்ன சின்ன சாக்ரிஃபைசஸ்லயும் சந்தோஷம் இருக்கு மாமா. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தாத்தா கிட்ட சொன்னப்போ அவரோட முகத்துல எவ்வளவு சந்தோஷம் வந்துச்சு தெரியுமா? It was such a sight மாமா. கீர்த்தனா, அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சாக்ரிஃபைஸ்ங்கறியா? மாமா, I'll be really honest with you. எனக்கு இப்போதைக்கு உங்க மேல எந்த ஒரு ரொமான்டிக் ஃபீலிங்ஸோ இல்லை மாமா. ஆனா ஃபீலிங்ஸ் வரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. நீங்க ரொம்ப நல்லவர்னு தெரியும். எனக்காக என்ன வேணாலும் செய்வீங்கன்னு தெரியும். இது போதாதா நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு? என்ன மாமா அமைதியா இருக்கீங்க? என் மேல இருந்த காதல் போயிடுச்சா? அது எப்படி போகும்? எத்தனையோ பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காதலிக்கிறாங்க மாமா. அதுல எந்த தப்பும் இல்லையே. நம்ம சந்தோஷமா இருப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. பவனா, ராகுலை பத்தி சைல்டு வெல்ஃபேர் கால் பண்ணி சொன்னியா? கேட்குறேன்ல, சொன்னியா? ஆமா. அப்போ சொன்னது சரிதான். யாரு? ரக்ஷனா எனக்கு கால் பண்ணி எப்படி பேசினா தெரியுமா? You wouldn't want to know. I'm sorry. நீயா இருக்காதுன்னு சொல்லி தான் ஃபோனை வச்சேன். ஆனால் ஆள் மனசில் எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக அது நீயா தான் இருக்கணும். எனக்கு என்னமோ சரியா படலைங்க. உனக்கு ஏன் இந்த வேலை? அவன் கையில அந்த காயத்தை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. அவனுக்கு ஏதாவது ஆயிடுமான்னு பயமா இருந்துச்சு. எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு இருந்துற போது. அசோக், ராகுல் என்கிட்ட அங்கிள் இதை பத்தி யாருக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னபோது அவன் கண்ணுல ஒரு பயத்தை பார்த்தேன். என்ன நீ சின்ன பிள்ளைங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படதான் செய்வாங்க. நீங்க அவங்க கிட்ட அவன் காயத்தை பத்தி கேட்டீங்களா? Of course. என்ன சொன்னாங்க? விளையாட போது விழுந்துருப்பான்னு சொன்னா. அப்போ ரக்ஷனாக்கு தெரியாம அங்க என்னமோ நடக்குதுன்னு சொல்றேன். ஏங்க நீங்க நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? அந்த மாதிரி எதுவுமே நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நடந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்றது நல்லது தானே. உங்களுக்கு பயமாவே இல்லையா? இப்போ என்ன அந்த பயத்தோட வாழ சொல்றியா? அவனுக்கு ஏதாவது ஆயிடுங்கிற பயத்தை விட உங்களால அவனை பார்க்க முடியாத பயம் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கு. இப்போ அதான் நடக்க போகுது. அவன் என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறா, ராகுல பார்க்க முடியாம பண்ண போறா. உனக்கு அதானே வேணும்? அதானே உனக்கு பிளான்? என்ன சொல்றீங்க? ஆமா, நான் என் பிள்ளைய பார்க்க போலனா உன் பிள்ளை மேல முழு கவனமா இருக்கும். அதானே உனக்கு வேணும்? என்ன சொன்னீங்க? ஏன் பிள்ளையா? You know what I mean. பேச்ச மாத்தாத. அதானே உன் பிளான். நைஸ். இத்தனை நாளா நான் தான் ராகுலை என்னோட பிள்ளையா பார்க்கல நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப தெரியுது நீங்க தான் இந்த 2 பிள்ளைய வேற மாதிரி பார்க்க போறீங்கன்னு. நான் அப்படி சொல்லல. இனிமே சொல்ல என்ன இருக்கு? இது ஏன் பிள்ளை, ராகுல் உங்க பையன், அப்படிதானே? பவனா, I'm sorry. ஓகே, ஆத்திரத்தில் ஏதோ தப்பா பேசிட்டேன். இனிமே நிலைமை மோசமாகி
அவன் என்ன ராகுல பார்க்க முடியாம பண்ணிட்டானா? நீங்க அப்படி பாக்குறீங்க. ஆனா நாம தலையிடாம உண்மையிலே அவனுக்கு ஏதாவது ஆயிட்டுனா உங்களால தாங்கிக்க முடியுமா? இங்க பாருங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுல 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று, அது உண்மையா இருக்கலாம். உண்மையா இருந்தா she'll be in trouble. இல்லனா நானே போய் மன்னிப்பு கேட்குறேன். அதுல எங்க எந்த அவமானம் கிடையாது. ஆனா இதை காரணமா வச்சுக்கிட்டு ரக்ஷனாவால உங்களையோ ராகுலையோ பிரிக்க முடியாது. We were just concerned. That's all. எனக்கு 2 பேரும் ஒன்று தாங்க. இனிமே அப்படி பேச வேண்டாம். ஏய் ஐம் சாரி, கோவத்தில் ஏதோ தப்பாக பேசிட்டேன். நீ ஏன் ஸ்பெசிஃபிக்காக எங்கள் கிராமத்துக்கு வந்த? எனி ஸ்பெஷல் ரீசன்? அப்போ நீ சொன்னியே இந்த அழகான ஊரு, பாசமான சொந்த பந்தம், இதெல்லாம் உனக்கு உண்மையிலேயே வேணுமா? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. கீர்த்தனா, அடுத்து நம்ம எப்போ மீட் பண்ண போறோம்? எதுக்கு? பாய் ஃப்ரெண்ட்ஸ் தானே, டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே. எனக்கும் ஒன்று பிடிக்கும் பிரகாஷ். கீர்த்து, இத்தனை வருஷமா நானும் எங்க அம்மாவும் தனியா இருந்துட்டோம். ஆனா இப்ப நீ வந்துட்ட. I promise to love you till the end of time. பாட்டி, பாட்டி, எப்படி இருக்கீங்க பாட்டி? யாருமா நீ? நேற்று கூட என்னை பார்த்து பேசுனீங்களே. ஒன்றை பார்த்து பேசுனேண்ணா? ஞாபகம் இல்லையம்மா. என்ன பாட்டி, அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? என் பேர் கீர்த்தனா. நீங்கள் கூட சஞ்சனா சஞ்சனான்னு கூப்பிட்டீங்களே, ஞாபகம் இல்லை? நான் வந்து உன்னை சஞ்சனான்னு கூப்பிட்டேண்ணா? ஐயோ, சுத்தமாக ஞாபகமே இல்லைம்மா. என்ன மட்டும் இல்லை பாட்டி, அந்த வழியாக போன இன்னொரு பொண்ணையும் அப்படி தான் கூப்பிட்டீங்க. அப்படியா? ஏதோ ஞாபகம் மருதியில் கூப்பிட்ருப்பேம்மா, மன்னிச்சிடு. ஐயோ, எதுக்கு மன்னிப்புன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஏதோ ஒரு ஞாபகத்தில் கூப்பிட்டுருப்பீங்க, பரவாயில்ல. ஆமாம் பாட்டி, யார் தான் இந்த சஞ்சனா? இல்லை பாட்டி, உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அதை பற்றி பேச வேணாம். இல்லைம்மா, அவள் என் பொண்ணு தான். அவள் என்னை விட்டு போய் பல வருஷம் ஆயிடுச்சு. சாரி பாட்டி, தேவையில்லாமல் சஞ்சனாவை பற்றி பேசி உங்களை அழ வச்சுட்டேன். அவள் என் ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு. இப்போ அவள் என் கூட இல்லை, என்னை விட்டு போயிட்டா. அவளை நான் எப்படிமா மறக்க முடியும் சொல்லு? பாட்டி, போனவங்க திரும்ப வரமாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன உங்கள் பொண்ணா இல்லை பேத்தியா பார்க்கக்கூடாது? சரி, இப்படியே நின்றுக்கிட்டு இருந்தா எப்படிம்மா? கொஞ்சம் அப்படி உட்காரு, நான் உனக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன், என்ன?
உனக்கு இருந்தது 2 பாட்டி. அவங்க 2 பேருமே இப்போ இல்லை. அவங்கள பற்றி ஏதாவது கேட்கணும்னா கேளு, இல்லைனா நீங்கள் ரக்ஷனாட்ட பேசினதை நான் கேட்டேன். ஓ, ஸோ நீங்கள் தான் ராகுல் அடிச்சிருக்கீங்க. அவன் கையில் இருக்க காயத்துக்கு நீங்கள் தான் காரணம். உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு ஷீஸ் ப்ரொடெக்டிங் யூ, கரெக்ட்? அதுதான் இல்லை. போகிற போக்க பார்த்தா எல்லா உண்மையும் அவள்கிட்ட சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடும் போல இருக்கே. உங்களை பார்த்தாலே நீங்க பண்ண துரோகம் தான் ஞாபகத்துக்கு வருது. லீவ் மீ அலோன். கீர்த்தனா, கீர்த்தனா, லீவ் மீ அலோன். கீர்த்தனா, கீர்த்தனா.